சாண்டில்யனின் ராஜதிலகம் பாகம் 24. ரங்கபகதா தேவி சொன்னதைக் கேட்டதும் இளைய பல்லவன் அவளிடம், அந்த செய்தி அத்தனை தூரம் பரவிவிட்டதா? ஆம் பிரபு, கங்க நாட்டில் மட்டுமன்றி சாளுக்கிய நாட்டிலும் பேசிக்கொள்கிறார்கள். பரமேஸ்வரவர்மனுக்கு ராஜசிம்மன் என்று ஒரு மகன் இருக்கிறான். அவன் சிற்ப சாஸ்திரத்தில் கைத்தேர்ந்தவன். ராஜ காரியங்களை கவனிக்காமல் சதா சிற்பங்களை சிருஷ்டிக்கிறான் என்று பேசுகிறார்கள் என்று சொல்லிக்கொண்டு போன ரங்கபதாக தேவி திடீரென நாக்கை கடித்து கொண்டு பேச்சை நிறுத்தினாள். ஏன் நிறுத்திவிட்டீர்கள்? சொல்லுங்கள் மேலே. திடீரென அவன் பாதங்களில் விழுந்து வழங்கினாள். என்ன இது தேவி, எதற்காக இப்படி என்றான். உணர்ச்சி வேகத்தில் குருநாதரை அவமரியாதையாக பேசிவிட்டேன். யார் குருநாதர்? தாங்கள்தான். சிற்ப சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்க அவமரியாதை செய்ததாக சொன்னீர்களே. தங்களை அவன் இவன் என்று பேசிவிட்டேன். மக்கள் பேசிக்கொள்வதாக சொன்னீர்கள். அதில் மரியாதை குறைவு என்று ஏதும் இல்லை. தவறு இளவரசே, தவறு. மக்கள் சொன்னாலும் என் வாயால் அப்படி வருவது தவறு. இப்படியும் ஒரு கலைப்பைத்தியம் இருக்குமா என்று எண்ணியபடி குனிந்து அவள் கைகளை பிடித்து மெல்லத் தூக்கினான். அவள் கண்ணீரை துடைத்தான். கண்ணீருக்கு அவசியமில்லை பெண்ணே. உன் கலை உணர்ச்சியால் அனாவசியமான குற்றச்சாட்டுகளை உன் மீது சுமத்திக் கொள்கிறாய். இல்லை, நான் செய்தது அபச்சாரம்தான். அதை குருநாதர் பொறுக்க வேண்டும். நான் எப்போது குருநாதரானேன்? 2 ஆண்டுகளுக்கு முன்பே. 2 ஆண்டுகளுக்கு முன்பா? ஆம். துரோணர் சொல்லிக் கொடுத்தா ஏகலைவன் வில்லாளியானான். மனதிலே உங்களை குருநாதராக ஏற்றுக்கொண்டேன். சிற்பங்களை சிருஷ்டித்தேன். நேரே பயில வந்தேன். நான் வந்தபோது போரும் வந்தது. அப்படியே நீங்கள் எனக்கு கிடைத்து விட்டீர்கள். இதை கேட்டதும் ராஜசிம்மன் அவளை உற்று நோக்கினான். தேவி, நீ சிற்பத்தில் எதை கற்க விரும்புகிறாய்? பல்லவ வர்ண ஜாலங்களை, அவற்றின் ரகசியங்களை. இதை கேட்டதும் இளைய பல்லவன் வியந்தான். பல்லவ சாம்ராஜ்யத்தை விட அவன் எதை அதிகமாக பாவித்திருந்தானோ அதை அவள் கேட்டதும் அவன் கண்களில் கனல் பறந்தது. இதை கேட்க யார் சொல்லிக் கொடுத்தது உனக்கு? ஸ்ரீ ராமபுண்ணிய வல்லவர் என்று அவள் சொன்னதும் அவன் கோபம் உச்சமடைந்தது. ஆத்திரம் ஏற்பட்டது. ரங்கபதாக தேவி அவனை நெருங்கினாள். அவள் முகத்தை நோக்கினான். புன்னகை தவழும் அவள் இதழ்களை கவனித்தான். மயக்கம் தரும் விழிகளைக் கண்டான். அவன் சீற்றம் சற்று குறைந்தது. தேவி, கலை பயிலும் முறை இதுவல்ல என்றான். இந்த முறையில் தவறு என்ன? பல்லவ நாட்டு ஓவியக்கலை பற்றி நீயாக கேட்கவில்லை. வேறொருவர் தூண்டி நீ கேட்கிறாய். அதனால் என்ன தவறோ? பிறர் சொல்லி கேட்கக்கூடாது. கலைக்கு சுயவெட்கை தேவை. சுயவெட்கை இல்லாமலா இத்தகைய கலைப்பொருளை இந்த கோயிலை நான் சிருஷ்டித்திருக்கிறேன்? அப்படியானால் மேலும் சிற்ப சிருஷ்டிகளை என்னிடம் கற்கலாமே. வர்ணஜாலங்களைப் பற்றி ஏன் கற்கிறாய்? ரங்கபதாக தேவி சட்டென்று திரும்பினாள். உயரமாக நடந்தாள். கட்டிலில் உட்கார்ந்தாள். அவனை ஏறிட்டு நோக்கினாள். இளவரசரே, என்னை நன்றாகப் பாருங்கள். அவள் மோகன உருவத்தை பார்த்தால் தன் மனபலம் சுக்குநூறாக வெடித்துவிடும் என தெரிந்தும் அவள் அழைப்புக்கு இணங்கி கண்களை அவள் மீது செலுத்தினான். அகண்ட கண்களும் திரண்ட மார்பும் செழித்த கன்னங்களும் சிறுத்த எடையும் உட்கார்ந்த நிலையில் பின்னிக் கிடந்த வாழைக்கால்களும் இளவரசனை கதிகலங்க வைத்தாலும். பார்த்தேன். பார்த்து என்ன கண்டீர்கள் என்று நகைத்தாள். உன் சீலை பச்சை வண்ணம், தலைப்பு மஞ்சள், கைகளில் சிவந்த மருதாணி என்று சொல்லி அவனும் சிரித்தான். சிரிக்காதீர்கள், மேலே சொல்லுங்கள். நகைகளில் சிவப்பு, நீலம், மஞ்சள், ஊதா, இப்படி பல நிறக்கற்கள். இப்பொழுது புரிகிறதா உங்களுக்கு? விதவிதமான வர்ணங்களை பெண்கள் விரும்புகிறார்கள் என்பது. ஆடை ஆபரணங்களை சொல்கிறாயா? ஆம். இப்படி பல பல வர்ணங்களில் ஆடை ஆபரணங்களை நீங்களே அறிவீர்களா? ஆண்மகன் எப்படி அணிவான் பல வர்ண ஆடைகளை? இதை கேட்டதும் கட்டிலை விட்டு இறங்கி ஒய்யாரமாக நடந்து வந்தாள். அவன் அருகில் வந்து ஏறெடுத்து பார்த்தாள். பல்லவ இளவரசே, இப்போது புரிகிறதா? பெண்களுக்கு அலங்காரம் உயிர்நாடி. ஆகவே வர்ணங்களை அவர்கள் விரும்பும் அளவுக்கு ஆண்கள் விரும்புவதில்லை. ஆகையால் வர்ணஜாலங்களை அறிய நான் விரும்புவதில் என்ன விந்தை? அதுவும் பல்லவ ராஜசிற்பியான உங்களிடம் நான் சிற்பமும் சிற்பத்துக்கு அழகூட்டும் வர்ணமும் கற்க இஷ்டப்பட்டால் அது பிறர் சொல்லிக் கொடுத்துத்தான் எனக்கு தெரிய வேண்டும் என்பதில்லை. ஸ்ரீ ராமபுண்ணிய வல்லவர் என் உள்ள கருத்தை அறிந்தே எனக்கு யோசனை சொன்னார் என்று சொல்லிக்கொண்டே அவனை ரங்கபதகத்தை நெருங்கினாள். அவள் நெருங்க நெருங்க அவனுக்கு வேதனை அளித்தது. மேலும் தொடர்ந்தாள். பல்லவ இளவரசே, எனக்கு நினைவு தெரிந்த நாளாய் 2 விஷயங்களை எங்கள் நாட்டில் பிறர் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன்.